இதுக்கு மேல காத்திருக்க முடியாது. கல்பனா இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அவ என் கூட தான் இருக்கணும். இன்னைக்கு போய் அவளை எப்படியாட்டு கூட்டிட்டு போயிடணும். எப்படி உள்ள போக? கதவு பூட்டு போட்டு பூட்டி இருக்கே. சரி, ஏறி குதிச்சு போயிட வேண்டிதான். கல்பனா மாடி ரூம்ல தான் இருக்கா. எனக்கு நல்லா தெரியும். நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம்தான் கல்பனா, கவலைப்படாத, நான் வந்துருவேன். அதுக்கு பிறகு நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருப்போம். எந்த தடையும் நம்மளை பிரிக்க முடியாது. இனிமே எந்த கொலகாரனும் வந்து உன்னைய கொல்ல முடியாது. நான் உன்னையும் பத்திரமா பார்த்துக்கிடுவேன். எப்படியோ மேலே ஏறி குதிச்சு கீழே கூடி இறங்கி உள்ள ஹாலுக்கு வந்தாச்சு. இனிமேதான் ரூமை தேடணும். எந்த ரூமுன்னு தெரியலையே. கல்பனா, எங்க இருக்க? வேண்டாம் வேண்டாம், கத்தக்கூடாது. கத்துனா வீட்டில் இருக்கிற எல்லாரும் முழிச்சிருவாங்க. அந்த கொலகார பாவி பயலுக கல்பனாவை கொண்டு வந்து இந்த வீட்டில் வச்சு கொடுமைப்படுத்துதானுங்க. இன்னைக்கு விடக்கூடாது. நம்ம இன்னைக்கு கல்பனாவை காப்பாத்திரணும். ஐ, கல்பனா ரூமை கண்டுபிடிச்சிட்டேன். என் கல்பனா எவ்வளோ அழகா இருக்கா, எவ்வளோ அழகா தூங்குதா. அந்த கொலகார பாவி பயலுக என் கல்பனாவை கொண்டு வந்து கொடுமைப்படுத்துதானுங்க. அவளை கொன்று வேற போட்டுட்டானுங்க. நான் அவனுங்களை சும்மாவே விடமாட்டேன். முதல்ல கல்பனாவை காப்பாற்றணும். அதுக்கு பிறகு அவனுங்களை கொல்லணும். கல்பனா ஏற்கனவே என்னை பார்த்து பயந்து பயந்து ஓடுதா. நான் கூப்பிட்டேன்னா வரமாட்டா. அதனால நான் எப்படியாட்டு அவளை தூக்கிட்டு போகணும். அதுக்கு தான் இந்த மயக்க மருந்து கர்ச்சீஃபை கொண்டு வந்திருக்கேன். இதை அவன் மூஞ்சில வச்சா மயங்கிருவா. அதுக்கு பிறகு நான் ஈஸியாக தூக்கிட்டு போயிடுவேன். நல்ல கொஞ்ச நேரம் கர்ச்சீஃபை இப்படி வச்சுக்கிட்டே இருப்போம். அப்பந்தான் நல்லா மயங்குவா. மயங்கி இருப்பான்னு நினைக்கேன். சரி, தூக்கிட்டு போயிடுவோம். கல்பனா கிடைச்சிட்டா. இனிமே எந்த தீய சக்தியாலையும் எங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது. சுட்டும் வேலி சூடரே, சுட்டும் வேலி சூடரே, என் உலகம் உன்னை சுற்றுதே. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு ஊரச என் இதயம் பற்றி கொண்டதே. எப்பா, பாலை காய்ச்சியாச்சு. முதல்ல ஒரு காப்பியை குடிச்சிருவோம். பாத்திரம் வேற நிறைய கிடக்கு. அவ்வளத்தையும் கழுவணும். ராத்திரியே கழுவிருக்கணும். ராத்திரி வந்து டயர்டில் படுத்து தூங்கிட்டேன். அதனால காலையில் கழுவிட வேண்டியதான். இப்போ முதல்ல என்ன செய்ய? காப்பியை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு எதனாலும் யோசிப்போம். இல்லைன்னா மண்டை வெடிச்சிரும். ஒரு நாள் தான் வீட்டில் இல்லை. பாத்திரம் பூரா கழுவாம கிடக்கு. சரி, அத்தை பாவம் பிள்ளைகளை பார்த்துட்டு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதனால தான் பாத்திரத்தை கழுவ முடியல. சரி, நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் கழுவிடுவோம். காலையில் பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு வேற கொடுக்கணுமே. என்ன சாப்பாடு செய்ய? பேசாமல் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தயிர் சோறை போட்டுற வேண்டிதான். சோறு பொங்கி தயிரை வச்சு கொடுத்து விட்டுருவோம். உருளைக்கிழங்கு கிடக்கும், பொரிச்சு கொடுத்து விட்டுருவோம். மத்தியானத்துக்கு வேணா வேற ஏதாவது பார்த்துக்கிடுவோம். ஐயோ, மணி 7 போதே. நான் இன்னைக்கு லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் போல. ஐயோ, பிள்ளைகளை போய் எழுப்பி விடுவோம். முதல்ல அந்த மனுஷனை எழுப்பி விடுவோம். அவர் தான் 8:30 கிளம்பணும்னு குதிச்சுக்கிட்டு நிற்பாரு. முதல்ல போய் எழுப்பி விட்டு வருவோம். காலையில் எழுந்திரிச்சு ஒரு காப்பியை மட்டும் நிம்மதியாக குடிக்க முடியாதுமா. காப்பி குடிக்கிறதுக்குள்ளேயே 1008 வேலை. அதுக்குள்ளே இந்த காப்பி ஆறி குளிர்ந்து அளந்து போயிடும். ஏ பிள்ளைகளா, எந்திரிக்கலையா? மணி 7 ஆயிட்டு பாருங்க. ஏங்க எந்திரிங்க, ஏங்க எந்திரிங்க, மணி 7 ஆயிட்டு. ரேகா, மஞ்சு, மணி 7 ஆயிட்டுடி. எந்திரிக்கணும்ல, பள்ளிக்கூடத்துக்கு போகணும். சீக்கிரம் எந்திரிங்க டி. ஏ அப்பா, இவளுக்கு தூங்கினா என்ன தூக்கம் தூங்குதாளுக? இவளுகளை எழுப்புறதுக்குள்ள உயிரே போகுதே. ஏங்க ஏங்க எந்திரிங்க, நேரம் ஆயிட்டு. ஊர்வசி மேடம், ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நான் வீட்டுக்கு கிளம்பட்டா? ஒரு மனுஷங்க எழுப்பிக்கிட்டு இருக்கேன். ஊர்வசி மேடம் கேக்கோ. யோ எந்தியா. என்ன ஊர்வசி மேடம், இவ்வளவு நேரம் உங்க கூட தானே இருந்தேன். என்னைய வீட்டுக்கு அனுப்ப உங்களுக்கு மனசே இல்லையா? யார் இந்த ஊர்வசி? புதுசா இருக்கு. இவ்வளவு நாள் நிம்மி நிம்மி நனைஞ்சாரு. இப்போ என்ன புதுசா ஊர்வசியா? என்ன லட்சுமி, எதுக்கு அடிக்க? யார் அந்த ஊர்வசி? ஊர்வசியா? யாரும் இல்லையே. ஊர்வசி ஊர்வசின்னு புலம்பிக்கிட்டு இருந்தீரு. யார் அந்த ஊர்வசி? அப்படியெல்லாம் யாரும் இல்லை லட்சுமி. ஓஹோ, என்கிட்ட மறைக்கிறோ? சரி சரி, ஆபீஸுக்கு நேரம் ஆயிட்டுன்னு எழுப்பி விட தான் வந்தேன். எந்திரிச்சு கிளம்பி போய் தொலைங்க. நேரம் ஆயிட்டா? சரி, இந்த கிளம்பி போறேன். அதானே கேட்கேன். வேகமா போனதானே ஊர்வசி கூட பேச முடியும். அதனாலதான் சீக்கிரம் போகணும்னு தெனவும் குதிக்கீரு. லட்சுமி, எனக்கு ஊர்வசின்னு யாரையுமே தெரியாதே. தெரியாம தான் தூக்கத்துல கூட ஊர்வசி ஊர்வசின்னு உளறுதீரோ? தூக்கத்துல உளறனா? எனக்கு தெரியலையே. கனவு எதுவும் வந்திருக்கும்னு நினைக்கேன். ஓஹோ, கனவுல கூட இப்ப ரம்பா ஊர்வசி மேனகான்னு வர ஆரம்பிச்சிட்டாங்களோ? லட்சுமி,
என்னைய தப்பா நினைக்காத. தூக்கத்துல எதையாவது உளறி இருப்பேன். எங்க ஆபீஸ்ல ஊர்வசின்னு யாரும் கிடையாது. வந்து பார்த்தா தானே எனக்கு தெரியும். நான் இங்க இருக்கிறதுனால என்கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்லி மறைக்கிரு. நீ வேணா ஆபீஸுக்கு வந்து பாரு. நான் வந்து ஆபீஸ்ல வந்து பார்த்தா கெட்டின புருஷன் மேல சந்தேகப்பட்டு பொண்டாட்டி வந்து பாத்திருக்கான்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்றதுக்கு அதானே உங்க திட்டம்? ஏய் அப்பா, இப்படின்னா அப்படிங்க, அப்படின்னா இப்படிங்க. நான் எப்படித்தான் இருக்க? தூக்கத்துல கனவுல நினைவுல ஆபீஸ்ல வீட்டுல எங்க போனாலும் லட்சுமி நினப்பு மட்டும்தான் இருக்கணும். அப்படித்தானே இருக்கேன். அப்படி இருந்த மாதிரி தெரியலையேப்பா. அப்படி இருந்திருந்தா லட்சுமி லட்சுமின்னு தானே தூக்கத்துல உளறி இருக்கணும். ஊர்வசின்னு எதுக்கு ஒரு பேர் வருது? ஊர்வசின்னா யாரு? ஆனா பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. இவ்வளவு நாளா நிம்மி நிம்மி நனைஞ்சிரு. இப்ப புதுசா ஊர்வசி வந்து சேர்ந்திருக்காளோ? புதுசா வந்த பிள்ளையா? இல்லட்டி இரு யோசிச்சு சொல்லுதேன். ஞாபகம் வந்துட்டு. யார் அது? நேத்து எங்க ஆபீஸுக்கு ஒரு பிள்ளை சோப்பு விற்க வந்துச்சு. ஊர்வசி சோப்பு. ஊர்வசி சோப்பா? சோப்பு மாதிரி தெரியலையே. ஊர்வசி மேடம்னு சொன்ன மாதிரி இருந்துச்சே. கனவுல 1008 விஷயம் வரும். அதெல்லாம் நேர்லயா நடக்க போகுது. நீ அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஓஹோ, அப்ப கனவுல 1008 பேர் வருவாங்க. நீ என்னைய சந்தேகப்படாதட்டி. நான் ஒரு உத்தம புத்திரன். ஆமா ஆமா, உத்தம புத்திரன் தான் நிம்மி நிம்மின்னு அலைஞ்சாரு. சரி சரி, சந்தேகப்படாத. அது வெறும் கனவு தான், வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆயிட்டு நான் போய் கிளம்புதேன். நீ பிள்ளைகளை எழுப்பி விடு. உங்க பிள்ளைகளாச்சு நீங்களாச்சு எழுப்பி விடனா விடுங்க, இல்லைன்னா அப்படியே எங்கேயாவது ஒளிஞ்சு போங்க. என்னைக்காவது ஒரு நாள் கேட்க லட்சுமின்னு என்னைக்காவது சொல்லியிருப்பாரா? கனவுல வந்து ஊர்வசிங்காரு நிம்மிங்காரு லட்சுமிமான்னு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்காரா? வார்த்தையே வராது. அதுக்குள்ளேயே விடிஞ்சிட்டு படுத்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள விடிஞ்சிருதுப்பா. ஐயோ, 7:30 மணி ஆயிட்டே. இவ்வளவு நேரமா தூங்கிட்டேன். மணியை பார்க்காமல் இருந்திருக்கேன். இவ்வளவு நேரம் அசந்து தூங்கிட்டேனே. இப்ப என்ன செய்ய? இந்த பயலுக்கு வேற சோறு கட்டணுமே. சோறு கூட மத்தியானம் கொண்டு கொடுத்துடலாம். இப்ப காலையில சாப்பிட இவனுக்கு என்ன செய்ய? வீட்டுல தோசை மாவு எதுவும் இல்லையே. பால் வேற வாங்க போகணுமே. பால் வாங்கிட்டு வந்து இன்னும் தோசை மாவுலாம் வாங்கிட்டு வந்து தோசை சுட்டு கொடுத்து இவனை அனுப்புறதுக்கு நேரம் ஆயிருமே. ராதா, முழிச்சிட்டியா? என்ன காலங்காத்தாலே குடிக்க போயிட்டீரா? குடிக்கெல்லாம் போல ராதா, கடைக்கு போனேன். கடைக்கு என்னத்துக்கு? நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தல்ல, அப்போ காலையில் எந்திரிச்சு சாப்பாடு செய்ய கஷ்டமா இருக்குமேன்னு நான் கடையில் போய் இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன். என்னது, இட்லி வாங்கிட்டு வந்தீரா? என்ன அதிசயமா இருக்கு. நீ நேற்று ராத்திரி ஊருக்கு போயிட்டு களைச்சி போயிட்டு வந்த. ராத்திரி ஒன்றும் சாப்பிடல, அப்படியே போய் படுத்துட்டல்ல. அதான் காலையிலே போய் இட்லி வடை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நீயும் அவனும் சாப்பிடுங்க. என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு? முதல்ல இட்லியை புடி, நான் வேலைக்கு கிளம்பணும். எம்மாடி, நான் காண்றது கனவா இல்ல நினைவா? நான் இன்னும் தூங்கிக்கிட்டா இருக்கேன். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். என்ன, குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புனா சரியா இருக்கும். அட கடவுளே, என்னால இதை நம்பவே முடியலையே. என் புருஷன் எப்படி இருக்காரு? காலங்காத்தால போய் கடையில போய் இட்லி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. வேலைக்கு போறேன்னு வேற சொல்லுதாரு. குடிக்கிறத பத்தி ஒன்னும் பேசலையே. இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் என்ன ஏசிக்கிட்டே தான் போவான். இன்னைக்கு என்ன ராதான்னு கூப்பிடுதாரு. இது என்ன அதிசயம்? என்னால நம்பவே முடியலையே. எப்படி நடந்திருக்கும்? ஒருவேளை அந்த பாய் ஜோசியக்காரு சொன்ன மாதிரி நடக்கும். இந்த மனுஷன் திருந்திட்டாரோ? ஆஹா, அப்படி நடந்தா நல்லா இருக்குமே. சரி, இட்லியை கொண்டு உள்ள வச்சுட்டு பல்லுகளை தேய்ச்சிட்டு வருவோம். ஏல சிவா, எந்திரில. நேரம் ஆயிட்டு பாரு, பள்ளிக்கூடத்துக்கு போகணும். சீக்கிரம் எந்திரி. முழிச்சிட்டியா? சீக்கிரம் எந்திரி, நேரம் ஆகுது பாரு. போய் பல்ல தேய்ச்சிட்டு குளி. ஏமா, கையில என்ன கவர் வச்சிருக்க? ஏல, உங்க அப்பா காலையிலே கடைக்கு போய் இட்லி வாங்கிட்டு வந்திருக்காருல. இட்லி வடை எல்லாம் இருக்கு. ஏமா, உண்மையாவே சொல்லுதே? அப்பாவும் வாங்கிட்டு வந்தாரு? ஆமல, எனக்கு கூட இப்படிதான் ஆச்சரியமா இருந்துச்சு. உங்க அப்பா வேலைக்கு வர போறாராம். அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷமா இருக்கே. உனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தினம் காலையில எந்திரிச்சோன்னு குடிக்க ஓடுவாரு. இன்னைக்கு என்னடான்னா வேலைக்கு போறேங்காரு. ஏம்மா, அப்பன்னா நானும் இனிமே எல்லா பிள்ளைங்க மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்லம்மா. எனக்கும் அப்பா கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்கல்ல. என்ன கதைன்னு ஒன்றும் புரியலையில. நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இப்போ என்ன செய்ய? ஏம்மா, அப்பா வேலைக்கு போறாங்கன்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லுவேன். சரி, உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிட்டு போ. நீ போய் குளிச்சுட்டு வா. அம்மா இட்லி எல்லாம் எடுத்து வைக்க. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ராதா, அடுப்பங்கரையில் துட்டு வச்சிருக்கேன், எடுத்துக்கொன்னே. அடுப்பங்கரையில துட்டு வச்சிருக்கீங்களா? ஆமா, மத்தியானத்துக்கு மீன் கறி எதுவும் வாங்குவல்ல, தேவைப்படும்ல, அதான் வச்சிருக்கேன். என்ன, எடுத்துக்கோ. ஏங்க, இதெல்லாம் நம்பவே முடியல. நீங்களா இப்படி மாறிட்டீங்க? நீ ஊருக்கு போனதுல இருந்து நான் வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கேன். ஏங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க.
ஆச்சரியப்படாத, நான் இன்னமும் குடிக்க மாட்டேன். கடவுளே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லனே தெரியலையே. சரி, நீயும் அவனும் சாப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன்ன. ஏங்க நீங்களும் 2 இட்லி சாப்பிட்டு போங்களேன். இல்லைம்மா, எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் போகிற வழியில் எங்கனையாவது அப்படி சாப்பிட்டுக்கிடுது என்ன, போயிட்டு வரேன். சரிங்க, பார்த்து பத்திரமா போங்க. அந்த பாய் ஜோசியர் எங்க இருக்காருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவர் காலில் விழுந்து அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு வரணும். கடவுளே, எப்படியோ இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன் கிடைச்சிருக்கு. ஏல நீ இன்னும் போலையா? குளிக்க போ. போறேம்மா, குளிக்க போறேன். ஐயோ, ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு. நான் வேற இன்னைக்கு லேட்டா எந்திரிச்சிட்டேன். சீக்கிரம் போகணும், பஸ் வேற போயிடக்கூடாது. ஐ நிம்மி போறா. நிம்மி நில்லு. என்ன நீ பைக்ல வந்திருக்க? பைக் வாங்குனியா? இல்ல இல்ல, இது என் பைக்கு தான். ஊர்ல இருந்து அப்பா அனுப்பி விட்டாரு. ஓ அப்படியா? உனக்கு ஆபீஸ் போக ஈஸியா இருக்கும். எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் சேர்த்துதான். நீயும் வா, உன்னை வண்டியில கூட்டிட்டு போயிருந்தேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், நான் பஸ்லயே போறேன். ஏன் என் கூட வரமாட்டியா? ஆபீஸுக்கு தானே நானும் போறேன். இல்ல, நான் பஸ்லயே போறேன். யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க நிம்மி, என் கூட வா. ஆபீஸுக்கு போறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை பண்றது தப்பா? இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம். நீ என்னைய ஃப்ரெண்டா நினைக்கவே இல்லையா? நான் உன்னைய ஃப்ரெண்டா தான் நினைக்கேன். அப்புறம் என்ன, வண்டியில வந்து உட்காரு. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. யாரு தப்பா நினைக்க போறாங்க? நம்ம 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யுதோம். ஒன்னா போறது என்ன தப்பு? சரி வாரேன். வா வா, வந்து உட்காரு. நல்லா உட்காந்துட்டியா? போலாமா? போலாம். பஸ்ல போறதை விட வண்டியில போனா நிம்மிக்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே போலாம். அதனாலதான் எங்க அப்பாட்ட சொல்லி வண்டியை அனுப்ப சொன்னேன். நிம்மி சாப்பிட்டியா? இல்ல, இன்னைக்கு நான் எந்திரிச்சது லேட். அதனால சாப்பிட டைமே இல்ல. நானும் சாப்பிடல. போற வழியில எங்கேயாவது சாப்பிட்டு போகுமா? வேண்டாம் வேண்டாம், ஆபீஸ்க்கு நேரம் ஆயிரும். அப்ப நான் ஆபீஸ்ல போயிட்டு கேண்டீன்ல போய் சாப்பிடுவோம். சரி. என்ன மணி 10 தான் ஆகுது, அதுக்குள்ளேயே எழுந்திரிச்சிட்டோம்? தூக்கமே வரமாட்டேக்கே. நேற்று ராத்திரி சீக்கிரம் தூங்கிட்டோம்ல, அதனால தான் இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம் போல. சரி, எந்திரிச்சு போய் காப்பியை குடிப்போம். எத்தே எத்தே, ஒரு காப்பி தாங்களேன். எத்தே, எங்கே இருக்கீங்க? அடுப்பங்கரையில் இருப்பாங்களோ? சரி, போய் அடுப்பங்கரையிலே பார்த்து காப்பி வாங்கி குடிச்சிட்டு வருவோம். எத்தே, என்ன இங்கேயும் காணும்? எங்கே போயிட்டாங்க? மணி 10 தான் ஆகுது. காலங்காத்தால இவ்வளோ நேரத்துக்கு எங்கே போவாங்க? வீடு வாசல் தூத்து தொளிக்கிறது 6 மணிக்கு. அதை நான் தான் தினம் செய்வேன். இன்னைக்கு நான் தூங்கிட்டேன். இப்போ இவங்க எங்கே போயிருப்பாங்க? கடைக்கு எங்கேயும் போயிருப்பாங்களோ? கடைக்கு போகிறதா இருந்தால் என்னை எழுப்பி என்கிட்ட சொல்லிட்டுல போவாங்க. வெளியே தோட்டத்தில் நிற்காங்களான்னு ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்போம். அங்கேயும் காணுமே. ஐயையோ, எங்கே போயிருப்பாங்க? மொட்டை மாடியில் போய் துணி காய போட போயிருப்பாங்க. சரி, அங்கேயே போய் பார்ப்போம். பாத்திரம்லாம் ஒன்றும் எடுத்து வச்ச மாதிரி தெரியல. பாலெல்லாம் காய்ச்சின மாதிரியே இல்லையே. பால் சட்டியே காணும். பால் சட்டி இருந்தாவாட்டு நம்ம காப்பி போட்டு குடிக்கலாம். பால் சட்டியும் காணும். என்ன செஞ்சாங்க இவங்க? சரி, மொட்டை மாடியில் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு தெரியல, போய் கேட்போம். ஐயையோ, காலையில் இட்லி வாங்கி தந்துடுதேன்னு சொன்னேன், மறந்து போய் நான் தூங்கிட்டேன். அதனால கோவத்தில் இருக்காங்க போல. சரி, போய் மத்தியானம் பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்துவோம். என்ன மொட்டை மாடி சகாரா பாலைவனம் மாதிரி வெறிச்சுன்னு கிடக்கு. இங்கேயும் அத்தையை காணுமே. ஐயையோ, எங்கே போயிருப்பாங்க? சரி, ஃபோன் அடித்து பார்ப்போம். ரிங்கு போய்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேக்காக. ஃபோனை எங்கே வச்சாக இவங்க? கையில் வச்சுருந்தா எடுப்பாங்களே. 4 தடவை போட்டாச்சு, ரிங்கு ஃபுல்லாக போகுது. ஃபோனை எடுத்த மாதிரி தெரியலையே. பேசாமல் ராமுக்கு ஃபோன் அடித்து பார்க்க வேண்டியதான். ராமு, ஆபீஸ்லயா இருக்கீங்க? என்ன நட்டமா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? ராமு, அத்தையை காணும். என்னது, அத்தைய காணுமா? எங்கேயாவது இங்கதான் இருப்பாங்க, போய் பாரு. வீடு பூரம் தேடி பார்த்துட்டேன் ராமு. மொட்டை மாடியிலையும் பார்த்துட்டேன். ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேக்காக. கடைக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க நட்டமா, இப்போ வந்துருவாங்க. கடைக்கு போகிறதா இருந்தால் என்னை எழுப்பி சொல்லிட்டு தான் போவாங்க. உன்னை எழுப்பியிருப்பாங்க, நீ எந்திரிச்சிருக்க மாட்ட, அதனால போயிருப்பாங்க.
எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அத்தை வீட்டை விட்டு ஓடிட்டாங்களோ? வீட்டை விட்டு எதுக்கு ஓட போறாங்க? இல்லை, நேற்று ராத்திரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மாமா கல்கத்தாலே கிடக்காரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் என்ன செய்யன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனால கல்கத்தாக்கு ஓடி இருப்பாங்க எங்கேயோ. அப்படித்தான் நினைக்கேன். கல்கத்தால போய் அந்த ஆளை 4 அடி அடிச்சு இழுத்துட்டு வருவோன்னு போயிருப்பாங்கன்னு நினைக்கேன். ஏட்டி, எங்க சித்தப்பாவை பார்த்து அந்த ஆள் அது இதுன்னு சொல்லாத. ஆமாம், பொண்டாட்டியை விட்டுட்டு அங்கே போய் கிடக்காரு, அவர் என்ன சொல்ல? சித்தி கல்கத்தாக்கு போறதா இருந்தா சொல்லாம கொள்ளாம அப்படிலாம் ஓட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. இங்கதான் எங்கேயாவது கடைக்கு போயிருப்பாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து பாரு, வந்துருவாங்க. சரி பார்க்கேன். சரி நெட்டம்மா, நான் ஆபீஸ்ல இருக்கேன்னு பிறகு பேசுதேன். இந்த மனுஷன் இப்படி படக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இந்த அத்தையை வேற காணும், நான் எங்கே போய் தேட? ஒரு காப்பி போட்டு வச்சுட்டு போயிருக்கலாம்லம்மா. காப்பி போட்டு வச்சிருந்தா நான் ஏன் அவங்கள தேட போறேன்? அத்தை பாட்டி, கை பரவாயில்லையா? பரவாயில்ல டி, வலி நல்லா குறைஞ்சிட்டு. இன்னைக்கு சாயந்தரம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரணும். ஆமா, ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அவர் கெட்ட பிரிச்சுட்டு ஏதாட்டும் மருந்து போட்டு டேப் போட்டு ஒட்டி விடுவாரு. இவ்வளவு பெரிய கெட்டு நம்ம தேவை இருக்காதுன்னு நினைக்கேன். ஆமா டி, அப்படித்தான் மாலாவும் சொன்னா. காலையில எல்லாரும் சோறு கறியெல்லாம் ஆக்கிட்டீங்களா? பிள்ளைலாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா? காலையில இன்னைக்கு என்னமோ எந்திக்கவே முடியலக்கா, ரொம்ப டயர்டா இருந்துச்சு. காலையில நான் வெறும் தயிர் சோறை கிண்டி உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்து விட்டுட்டேன் பிள்ளைகளுக்கு. மத்தியானத்துக்கு தான் ஏதாட்டும் ஒன்று பார்க்கணும். நந்தினி இன்னைக்கு காலேஜுக்கு போயிட்டா. நானும் இன்னைக்கு கடையை போடலை, நாளையில இருந்து தான் போட ஆரம்பிக்கணும். மத்தியானம் சாப்பாடு இனிமே தான் செய்யணும். நந்தினி மத்தியானம் தானே வருவா, அவ வரும்போது சூட செஞ்சுக்கிடலான்னு விட்டுட்டேன். மாலா, ராதா, நீங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டீங்களா? எங்க வீட்டுக்காரரு ராத்திரி தோசை மாவு வாங்கிட்டு வந்தாரு. அதனால காலையிலைக்கு நாங்க தோசை ஊத்திட்டோம். மத்தியானத்துக்கு சாப்பிட இனிமேதான் செய்யணும். என் மவனுக்கு மட்டும் 2 முட்டையை போட்டு கிண்டி முட்டைச்சோறுன்னு கொடுத்து விட்டேன். அதுன்னு அவன் நல்லா சாப்பிடுவான். அதனால அவனுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்தேன். இனிமேதான் எங்களுக்கு ஏதாட்டும் ஒன்று செய்யணும். நான் சோறும் பொங்கலும் ஒன்றும் செய்யல. நான் தூங்கி எந்திக்கவே 7:30 மணி ஆயிட்டு. பிறகு உன் மவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலையா? அனுப்பிட்டேன்க்கா. அந்த கதையை ஏன் கேட்கீங்க? நான் தூங்கி முழிச்சு அப்பந்தான் உட்காந்துருந்தேன்னா அப்பந்தான் அந்த அதிசயம் நடந்துச்சு. அதிசயமா? என்ன அதிசயம் நடந்துச்சு? நான் எந்திரிச்சு உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஐயோ, நேரம் ஆயிட்டே, இந்த பயலுக்கு சாப்பிட என்ன கொடுக்கன்னு தெரியலையே, மத்தியானத்துக்கு வேற சோறு பொங்கணுமே, அப்படி இப்படின்னு கவலைப்பட்டுட்டு கிடந்தேனா அப்பந்தான் எங்க வீட்டுக்காரர் வந்தாரு. காலையிலே வெளியே போயிட்டு வந்தாரோ? ஆமாக்கா, காலையில வெளியே போய் கடையில இட்லி வடை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏம்மா, அதிசயமால இருக்கு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஒன்னும் நம்பவும் முடியல. நான் பேப்பேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் வந்து சொல்லுதாரு, இட்லி இருக்கு வடை இருக்கு, 2 பேரும் சாப்பிடுங்க, மத்தியானத்துக்கு அடுப்பங்கரையில துட்டு வச்சிருக்கேன், எடுத்து மீன் கறின்னு ஏதாவது வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. ஏம்மா பரவாயில்லையே, வேலைக்கு வேற போயிட்டாருக்கா. அப்படி போட்டு அருவாளே, பாய் ஜோசியக்காரர் சொன்னது அப்படியே பழிச்சுட்டே. அதை தாக்கா நானும் நினைச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க வீட்டுக்காரர் இப்படி எல்லாம் என்கிட்ட பேசினதே இல்லை தெரியுமா? ராதா ராதான்னு கூப்பிட்டாரு. மத்தியானம் கறி குழம்பு போய் மீன் குழம்பு போயின்னு சொல்லிட்டு வேற போயிருக்காரு. சாயந்தரம் தான் வருவாரு. நம்ம ஊருக்கு போனோம்ல, அப்பமே வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாராம். நல்லதா போச்சு ராதா, இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டதுக்கு உனக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. பாத்தியா, நீ திருந்தின உடனே உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கு பாரு. ஆமாக்கா, நான் திருந்தினது நல்லதா போச்சு. இந்த செல்வி எங்க ஆளை காணும்? அவ ஊர்ல இருந்து வந்த உடனே ஜோசியக்காரன் வந்திருப்பான்னு நினைக்கேன். என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல, வந்தாதான் தெரியும். அவளுக்கு மறுபடியும் காய்ச்சல் வந்திருக்குமோ? தெரியலையே, காலையில இருந்து அவளை யாரும் பார்க்கவே இல்லை. ஏம்மா நெட்டத்தங்கம், என்னம்மா ரொம்ப நேரமா கணத்துல கையை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்க? எதுவும் பிரச்சனையாம்மா? அவளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ராமுவை பார்க்க முடியலையேன்னு கவலையில இருப்பா. நெட்டச்சி, என்னாச்சி? எதுனாலும் சொல்லுட்டி. ஐயோ, என்னத்துக்கிட்டே அழுவுதே? உங்க மாமியார் எதுவும் சொல்லிட்டாங்களா? ஏக்கா, காலையில் நான் எந்திரிச்சு வந்து பார்க்க எங்கள் வீட்டில் மாமியாரே இல்லைக்கா. மாமியார் இல்லையா? வீட்டில் தான் எங்கேயாவது இருப்பாங்க. காலையில் எந்திரிச்சு அடுப்பங்கரையில் மொட்டை மாடியில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். பின்னாடி தோட்டத்தில் கூட பார்த்துட்டேன், எங்கேயுமே காணும். உன் தொல்லை தாங்க முடியாம ஊரை விட்டு ஓடிட்டாங்க போல. சும்மா இருட்டி. அவளே மாமியாரை காணும்னு கவலையில சொல்லுதா, நீ என்ன இப்படி சொல்லுதே? அவங்க ஒன்றும் தப்பாக சொல்லலை, நானே அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நேற்று ராத்திரி தான் சொன்னாங்க, எங்கள் மாமா கல்கத்தாவில் போய் கிடக்காருல்ல, அவர் இருக்காரா செத்தாரான்னு தெரியல, அவர் வரமடைக்காரு, அங்கேயே கிடக்காரு, என்ன செய்யன்னு தெரியலன்னு புலம்பிக்கிட்டு கிடந்தாங்க. ஒருவேளை காலையிலே எந்திரிச்சு ரயிலை பிடிச்சி கிளம்பி போயிட்டாங்களோ? அது எப்படி டி? நீ மாசமா இருக்கிற பிள்ளை உன்னை தனியா வீட்டுல போட்டுட்டு சொல்லாம கொள்ளாம எப்படி போவாங்க? அதுதான் எனக்கும் சந்தேகமாக இருக்குது. சொல்லாமல் எங்கேயுமே போக மாட்டாங்க. ஃபோனு போட்டு 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 பார்த்தேன், ரிங்கு போய்கிட்டே இருக்கு, எடுக்கவே இல்லை. ஏன் இப்படி பண்ணுதாக? எங்கேயும் போயிட்டாங்க போல, ஊருக்கு தான் போயிட்டாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தேடி போய் பார்த்தா ஃபோன் அவங்க பெட்ரூமில் தான் இருக்குது. போனை வச்சுட்டா போனாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வேணா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா?
ராமுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னியா? சொன்னேன்க்கா, அந்த மனுஷன் ஆபீஸ்ல இருக்கேன் பிறவு பேசுதேன்ட்டாரு. அவர் கண்டுக்கிடவே இல்லை. அங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, போய் தேடி பாருங்காரு. சரி, அவரு டெல்லியில வேலை விஷயமா போயிருக்காரு. என்ன பிரச்சனையில இருக்காரோ தெரியல. அவரை போட்டு தொல்லை பண்ண வேண்டாம், நம்மளே தேடி கண்டுபிடிப்போம். ஏக்கா எங்கக்கா போய் தேடி கண்டுபிடிக்க? இவங்க சொல்லாம கொள்ளாம எங்க போனாங்கன்னே தெரியல. போனும் வீட்டுல கிடக்கு. நான் எங்க போய் தேட அவங்கள? அழாதட்டி, நாங்களாம் இருக்கோம்ல, அப்படியே விட்டுருவோம். போய் அவங்கள தேடி பார்ப்போம். நம்ம ஊர் பூரம் தேடுவோம், கிடைக்கலன்னா பக்கத்து ஊர்ல தேடுவோம். தலைவர் வீட்டுல போய் கேட்டா தெரிஞ்சிரும்ல. தலைவர் தான் ஊரு பூரா கேமரா வச்சிருக்காரு. கேமரால பார்த்தா என்ன நடந்துச்சுன்னு தெரிய போகுது. ராதா நல்ல புத்திசாலியாகிட்டே போற போல. ஆமா ஆமா, நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா நீங்க கேமரா வச்சு தானே கண்டுபிடிப்பீங்க. அதே மாதிரி இப்ப இவங்களையும் கண்டுபிடிங்க. எங்க போனாலும் தான் கேமரால தெரிஞ்சிருமே. சரி, அப்பனா எல்லாரும் சேர்ந்து தலைவர் வீட்டுக்கு முதல்ல போவோம். அங்க போய் சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன ஏதுன்னு பாப்போம். கேமரால ஒன்றும் சிக்கலைன்னா வேணா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதான் சரி, எல்லாரும் எந்திங்க போவோம். எத்தே நீங்க இந்த ஓட்டக்கையை வச்சுக்கிட்டு வர வேண்டாந்தே. நீங்க வீட்டுல போய் இருங்க, நாங்க எல்லாரும் போறோம். என்னது ஓட்டக்கையா? கையில் அடிபட்டிருக்கலத்தே, அதைத்தான் சொன்னேன். நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நானும் வருவேன். ஏன் இப்படி அடம் பிடிக்கீங்க? வீட்டுல போய் இருந்தா என்ன? கனகா என் ஃப்ரெண்டு, அவளை காணும். நான் தேடாம வீட்டில் போய் இருந்தா எனக்கு நிம்மதியாக இருக்க முடியுமா? நானும் கூட வாரேன். சொன்ன கேட்கவா போறீங்க? சரி வாங்க. ஏக்கா எங்க அத்தை கிடைச்சிருவாங்களா? கிடைக்காம எங்கிட்டி போறாங்க? அதெல்லாம் கிடைச்சிருவாங்க.